துபாய் போல் மாறக்கூடிய சென்னை சாலைகள். ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி லான்ச் ஆக்சஸ ஏசி ஓய்வறையோட சாலை ஓரத்துல இருந்தா சென்னையில எப்படி இருக்கும்? வெயில் மழை பார்க்காம நம்மளுடைய தேவைகளை எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறந்த கிஃப்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க. அது என்ன கிஃப்ட், என்ன சிறந்த திட்டம்ன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம நினைச்ச விஷயங்களை வீட்டில இருந்தே வாங்குற மாதிரி எல்லா விதமான ஆப்பும் உருவாயிருச்சு. சாப்பாடா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், மளிகை பொருட்களா இருக்கட்டும், நம்மளுடைய எந்த தேவையா இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாவே நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றதுக்கு உணவு டெலிவரி மக்களும் இ காமர்ஸ் நிறுவனங்களும் கொட்டி கிடக்கு. அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை அவ்வப்போது ஒழுங்கான முறையில பராமரிக்கிறதோ இல்ல அவங்களுக்கான கவனிப்போ வழங்குறது இல்லைன்னு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில தான் சென்னை மாநகராட்சி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. உணவு டெலிவரி மற்றும் இ காமர்ஸ் நிறுவனங்கள் டெலிவரி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்காகவே சென்னை மாநகராட்சி முக்கிய சாலைகள்ல ஏசி வசதிகளோட இருக்கக்கூடிய ஓய்வறையை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு இருக்கிறதா கூறப்படுது. அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டா, மயிலாப்பூர், டி நகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் துபாயில இருக்கிற மாதிரி ஏசி அறைகளை இங்க அமைக்க போறாங்களாம். இந்த பிரத்யேகமான அறைகள்ல டெலிவரி பர்சன்ஸ் கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை தொடரலாம். இந்த கோடை காலமா இருக்கட்டும், மழை காலமா இருக்கட்டும், எங்க தங்குறதுன்னு தெரியாம கஷ்டப்படும் போது இந்த இடத்துல அவங்க கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போலாம். இந்த அறைகள்ல ஏசி ரூம் மட்டும் இல்லாம கழிவறை, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், ஸ்மார்ட் போன் சார்ஜ் பண்றதுக்கான ஸ்டேஷன், வைஃபை வசதிகளும் இருக்கும். இப்படி சாலை ஓரங்களை ஏசி ஓய்வறை டெலிவரி பர்சன்ஸுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றத நீங்க நினைக்கிறீங்கன்னு தினேஷ் ஆகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.